الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. சங்கையான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமதானுக்கு சலாம் சொல்லிவிட்டோம். ரமதான் போய்விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமதான்ல செய்த அத்தனை காரியங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. இதனுடைய பலன், இதனுடைய லாபத்தை நம்முடைய கபரில் கொண்டு சேர்ப்பானாக. பொதுவான ஒரு தலையங்கம் தான் எப்பயுமே பேசுகிறது, ரமதானுக்கு பிறகு என்ன, ரமதான் வந்துட்டுது போயிட்டுது, ரமதானுக்கு பிறகு என்னன்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய கைறுகளை விட்டு சென்றிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை இஸ்திகாமத்தாக நிலையாக நின்று கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தால் நசீவாக்குவானாக. நான் நேற்று கடைசியாக முடிக்கும் பொழுது சொன்னேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் ஃபி அஹ்லி, உங்கள சிறந்தவர், உங்கள சிரேஷ்டமானவர், உங்கள யார் நல்லம் என்று சொன்னால் தன்னுடைய மனைவியினிடத்தில் நல்லவன் என்ற பேர் வாங்கணும். மனைவி சொல்லோணும் என்ற கணவன் நல்லவர். வாயாலே அல்ல, உள்ளத்தால. வாயால் வெளியாகக்கூடியது உள்ளமும் சேர்ந்து வெளியாகணும், உள்ளத்தாலையும் சேர்ந்து வரணும். என்னுடைய கணவர் நல்லவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலிருந்து வாராங்க. மிஅராஜல்ல நுபுவத்தை வாங்கி கொண்டு, நபிப்பட்டம் வாங்கி கொண்டு வாராங்க. இந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி ஷரீஃப்ல கொண்டு வரக்கூடிய ஹதீஸ் இது. கிதாபுல் வஹீல கொண்டு வராங்க. நபிக்கு முதலாவது வஹி வந்திருக்குது. குர்ஆன் என்று சொல்லக்கூடியது ரொம்ப பாரமானது, அது உண்மையிலே ஹெவி. ஆனா அல்லாஹ் அதை லேசாக்கி இருக்கிறான். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். நாங்க இந்த குர்ஆனை லேசாக்கி வைத்திருக்கிறோம். படிக்கக்கூடியவங்க யாரும் இருக்கிறீங்களா? எந்த வயதிலேயும் குர்ஆனை பாடமாக்கிறோம், எந்த வயதிலேயும் பாடமாக்கிறோம். சிறு பிராயத்தில் தான் குர்ஆன் பாடமாக்கணும் என்றதல்ல, குர்ஆன் எப்பயும் பாடமாக்கிறோம். ஆனா பாடமாக்க ரெண்டு விஷயம் வேணும். ஒன்று உறுதியான மனோநிலை வேணும் பாடமாக்கி முடிக்கிறது. இரண்டாவது ஆசை இருக்கணும். உலகத்தில் மனிதனுக்கு ஆசை இருக்கும் என்றால் எதையும் அடைந்து கொள்ள முடியும். ஆசை இதனுடைய பிரயோஜனம். நான் குர்ஆன் ஓதணும். நபியினுடைய காலத்தில், ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் வயது போன பெண்கள் வந்து கேட்கிறாங்க, குர்ஆனை பாடமாக்க அனுமதி தாங்கன்னு சொல்லி நபி அனுமதி கொடுத்தாங்க பெண்களுக்கு. இந்த காலத்துடைய பெண்களுக்கு மாஷா அல்லாஹ் குர்ஆன் பாடமாக்குறது, குர்ஆனை விளங்குறது ரொம்ப லேசான விஷயம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹி இறங்குது முதலாவது முறை, நபித்துவம் பட்டம் கிடைச்சிருக்குது. அது சரியான பாரம், அது சரியான ஹெவி. நபி அதுக்கு பழக்கப்பட்டில்ல. முதலாவது முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கட்டி பிடிச்சாங்க. அணைச்சு கொண்ட சந்தர்ப்பத்தில், அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எனக்கு சரியான கஷ்டம், எனக்கு சரியான காய்ச்சல், எனக்கு சரியான தடமாத்தமாகிட்டது.
எனக்கு எங்கேயும் போறதுக்கு இல்ல, என் உம்மாம் இல்ல, எனக்கு யாருமே இல்ல. நேரே ஓடி வந்தேன் என் மனைவி ஹதீஜாவிடத்துல. யார் ஓடி வந்தேன்? என் மனைவி ஹதீஜாவிடத்துல. என் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்னை எப்படி தெரியுமா கட்டி அணைச்சா, என்னை அரவணைச்சு கொண்டா. எப்படின்னு சொன்னா, அவ சொன்னா முதலாவது ஒரு வார்த்தை, என்னுடைய அன்பு கணவரே, நீங்க விளங்கிக்கோங்கோ, அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். உங்கள்கிட்ட எல்லா வகையான நல்ல குவாலிட்டியும் இருக்குது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் மனைவியினுடைய வாயால நல்லவன் என்ற பேர் நான் வாங்கி இருக்கிறேன். சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யுஹ்ஸீக், அல்லாஹ் உங்களை வீணாக்கவே மாட்டான். ஏன் தெரியுமா காரணம்? உங்களோட குவாலிட்டி என்ன தெரியுமா? தஹ்மிலுல் கல்ல, ஏழைகளுக்கு நீங்க உதவி செய்றீங்க. வதுக்ரிமுல் தைஃப, விருந்தாளிகளுக்கு நீங்க என்ன செய்றீங்க? விருந்து சாரம் செய்றீங்க. அநியாயம் செஞ்சவங்க மன்னிப்பு கேட்டு வரும்போது நீங்க மன்னிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களோட குவாலிட்டி. இந்த குவாலிட்டி உள்ள ஒருவர் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இந்த பெண் இந்த வார்த்தையை சொல்றா கலிமா சொல்ல முந்தி. எப்ப இது? கலிமா சொல்ல முந்தி சொல்றா, இன்னல்லாஹ லா யுஹ்ஸீக், அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். என் கணவர்கிட்ட இந்த குவாலிட்டி இருக்குது, என் கணவர்கிட்ட இந்த தன்மைகள் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். தஹ்மிலுல் கல்ல, புகாரி ஷரீஃபை பரட்டி நான் நம்புறேன் 4வது அல்லது 3வது ஹதீஸ், பரட்டி வாட்சி பாருங்க. அப்படியே என்ன சொன்னாங்க? ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னாங்க? ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கதை ஒன்று இருக்குது. என்ன கதை? உலகத்தில் ஒரு மனிதன் சக்சஸ் ஆகிறன்னு சொன்னா அவன் சக்சஸுக்கு பின்னால் இருக்கக்கூடியவங்க பெண்களாகத்தான் இருப்பாங்க. யாரு? பெண்கள். உலகத்தில் ஒரு ஆண் சரித்திரம் படைப்பதாக இருந்தால், சக்சஸ் ஆகிற இருந்தால், எந்த துறையில சரி, எப்படிப்பட்ட ஒரு துறையில சக்சஸ் ஆகுவதாக இருந்தாலும் அவனுக்கு பின்னுக்கு இருப்பது யாரா இருக்கணும்? ஒரு பெண்ணாகத்தான் இருக்கணும். குர்ஆன் இதை மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்குது. பெண்களுடைய ரோல், பெண்களுடைய இது இன்றைக்கு பெண்களுடைய சொல்லக்கூடிய எப்படி ஆகிட்டது? அல்லாஹ் மன்னிக்கட்டும், எனக்கு ஞாபகம் இல்ல சொல்றதுக்கு. இன்னைக்கு அல்பபெட்டிக் எழுத்துக்களுக்கு பெண்களைத்தான் என்ன செய்றாங்க இன்னைக்கு? S for swim, D for dance. இதுக்கு என்ன படம் போட்டுக்குது? ஒரு பெண்ணுடைய டான்ஸ். ஸ்விம், ஒரு பெண்ணுடைய ஸ்விம். B for beauty, ஒரு பெண்ணை பியூட்டி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு பெண்களைத்தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உலகத்தில் உள்ள அத்தனை கரப்ஷனுக்கும் பெண்களைத்தான் பாவிக்கிறாங்க. ஆனா குர்ஆன் சொல்லுது, பெண்கள் இதுக்குரிய ஆக்கள் அல்ல. பெண்கள் ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் மேனுடைய ஹிஸ்டரிக்கு பின்னுக்கு இருக்கக்கூடியவங்க ஆண்களாகத்தான், பெண்களாகத்தான் இருப்பாங்க. ஒன்றோ உம்மவாக இருப்பா, ஒன்றோ மனைவியாக இருப்பாள், ஒன்றோ சகோதரியாக இருப்பா, ஒன்றோ யாராக இருப்பா? மகளாக இருப்பா. எத்தனையோ பேருடைய சக்சஸ்ஃபுல் காரணம் மகள் மாறு. கிட்டத்தில் நான் நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இது யாரும் ஹேட் ஆக வேணும். இப்பயும் அந்த ஃபேமிலி இருக்கிறாங்க, அந்த ஃபேமிலிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். இப்பயும் இருக்கிறாங்க. ஒரு சகோதரர் எனக்கு மிச்ச நெருக்கமானவர், மிச்ச நெருக்கமானவர். எங்கள்கிட்ட ஒரு பாலிசி வரோம் என்னன்னு சொன்னா, நாங்க பாவம் செய்யக்கூடிய மக்கள் ஒரு நாள் வெறுக்க மாட்டோம், ஆனா பாவத்தை தான் வெறுப்போம். எதை வெறுப்போம்? பாவம் செய்யக்கூடிய மக்கள் ஒரு நாள் வெறுக்க மாட்டோம். யார வெறுப்போம்? பாவத்தை தான் வெறுப்போம். இன்னைக்கு உம்மத்தில் ஆகப்பெரிய மோசம் என்ன தெரியுமா? ஒருத்தன் பாவம் செஞ்ச அவனொட்டு நாங்க அப்படி ஓரமா வெளியே வந்துட்டோம். நீ இன்னும் தொலைஞ்சு போய்த்து. அப்படி ஒரு உம்மா, ஒரு உதாரணம் சொல்லுங்க, உதாரணம் உண்டு. நாங்க எப்படி திரும்ப இருக்கணும்? ஒரு உம்மாவை போல இருக்கணும். ஒரு உம்மா என்ன செய்யறான்டா? தக்பீர் கட்டி தொழுகிறான், தொழுது கொண்டு இருக்கிறான். வீட்டுல உள்ள சின்ன புள்ள, 1.5 வருஷம் அல்லது 2 வருஷம் புள்ள, அந்த புள்ள கொண்டும் தெரியாது, அது அப்படியே டாய்லெட்டுக்கு போய்த்து வீட்டுள்ளுக்கு அதுக்கு மேல ஷூவை பெஞ்சு ஸ்டிஞ்சாவை செஞ்சு அதை நல்லா போட்டு பிணையுது. எதை? அதை பிணைஞ்சி மேலாம் தேய்ச்சி உங்களோடம்புலே தேய்ச்சி கொடுது. உம்மா சலாம் கொடுத்துட்டு பார்த்தா இந்த புள்ள எப்படிப்பா, எவ்வளவு அக்லியாக இருக்கும். இந்த உம்மாக்கு எப்படிப்பட்ட ஒரு டென்ஷன். உம்மா என்ன செய்வா? இப்ப இந்த புள்ளைய தூக்கி டஸ்ட்பின்ல போட மாட்டோம், ஒரு நாள் காபேஜ்ல போடவும் மாட்டான். இந்த புள்ளைய ரொம்ப கை கிட்டால் அழகா பிடிச்சு கொண்டு அப்படியே வாஷ்ரூம்ல வைப்பா, தண்ணியை ஊத்துவா,
உள்ளமட்ட செம்பவே மூத்துவாக்கு மேல உள்ளமட்ட சோப்பையும் போடுவான். புள்ளைய நல்லா என்ன செய்வா, செம்போ பேபி ஆயில் எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி புள்ளைய கழுகி எடுத்து அதுக்கு மேல மறுவ என்ன பூசுவா, பேபி லோஷன்ஸ் எல்லாம் பூசி அந்த உம்மா அப்படியே புள்ளைய எடுத்து அப்படியே கிஸ் பண்ணி கொள்வா. நாங்களும் அப்படித்தான் நிக்கணும். ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு வாரான், அவனை சுத்தம் செய்வோம், அவனை தொடச்சுவோம், அப்படியே அவனுக்கு மேல செம்பாவை ஊத்துவோம், அவனுக்கு மேல என்ன செய்வோம், கிரீமை பூசுவோம். பூசிங்க வாப்பா நீனும் ஏண்ட ஒரு ஆள் தான் அவனுக்கு ஒரு கிஸ் கொடுப்போம். என் உம்மா என்ன அப்படி தூக்கி வீசினது போல கழுகாம தூக்கி வீசியிருந்தா நாங்க என்ன கொத்தரம் இங்க இருந்திருக்க மாட்டோம். இதே போலத்தான் எங்கட அல்லாஹ் எங்களை சுத்தம் செஞ்சில்லண்டா நாங்க இங்க யாரும் இல்லை, இங்க யாருமே இல்லை. பாவம் செய்யக்கூடிய மக்களுடைய நெருக்கமாயிருங்க, க்ளோஸ். ஆனா பாவம் செய்ய வேணும், அவன பாவத்துக்கு உதவியாக இருக்க வேணும். எனக்கு நெருங்கின கூட்டாளி, ஆனா நான் அவருக்கு ஒரு நாளும் வாயை திறந்து சொல்லல நீ இந்த பாவத்தை செய்யாதேன்னு சொல்லி. ஏன் ஒருக்க சொன்னா அவன் பாப்பார் இவரோட பழகிறது ஆபத்து, அப்படியே பயவோல போட்டுடுவோம். அதுக்காக வேண்டி சொல்லாம இருக்கிறதும் அல்ல, நாங்க விருப்பம் இல்லைன்றத எங்களை செயலால காட்டணும். இவர் என்னுடைய ஹஜ்ஜிக்கு வந்தாரு, எல்லாம் வந்தாரு. இவர் யாருன்னு சொன்னா ஒரு ரீஜனல் மேனேஜர், ஒரு கன்வென்ஷனல் பேங்க் உடைய ரீஜனல் மேனேஜர். அந்த அன்பான சகோதரர்களே, சொல்லி எத்தனையோ பேர் இவருக்கு சொல்றது, பேசுறது, கதைச்சுறது. அப்ப எனக்கு எத்தனையோ பேர் வார்னிங் பண்ணினாங்க, நீங்க என்ன இவரோடு இருக்கிறீங்க, நீங்க என்ன இவருக்கு செல்லலையா அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. வேற ஒரு நாள் கேட்டாரு, ஹஜ்ரத் பிள்ளைகள்லாம் பெற்றுக்கொண்டு வராங்க, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று செட் பண்ணணும், எங்க கிளாஸ் இருக்கு உனக்கு தெரியுமான்னு சொல்லி நான் துபாயில் இருக்கும்போது கேட்டேன். நான் சொன்னேன் ஷாஜாலண்டா நல்ல ஒரு கிளாஸ் இருக்குது, நல்ல ஒரு கன்வெர்ட் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு பெண் செய்யக்கூடிய கிளாஸ், ரிவர்ட்ஸ் மாஷா அல்லாஹ், நல்ல அழகான கிளாஸ், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அங்க கொண்டு தேல் முண்டா பிள்ளைகளை போடுங்க. அவர் அதுக்குண்டு சொல்லியே பிள்ளைகளுடைய படிப்பல்ல, பிள்ளைகளுடைய மார்க்க கல்விக்காக வேண்டி இடத்தை மாத்தினார். எங்கக்கு ஷாஜாவுக்கு போயிட்டு 2 கிழமை தான் கிளாஸ், அது புள்ள வச்சு 2 கிழமை அப்படின்னா கிழமையில எத்தனை நாள், 2 நாள் தான் கிளாஸ். 2 நாள் கிளாஸுக்கு போயிட்டு வந்து வாப்பாக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வாப்பா நாளையிலிருந்து நாங்க உங்களோட சாப்பாடு சாப்பிட மாட்டோம். நாளடி நாங்க உங்களோட சாப்பாடு சாப்பிட மாட்டோம், நாங்க விளிம் பண்றோம், நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பள்ளிக்கு முன்னுக்கு போயிட்டு நாங்க கை நீட்டி வாங்கி சாப்பிட தயார், உங்களோட சாப்பாடு சாப்பிட தயார் இல்ல. அவர் சொன்னார், எனக்கு கண்ணால கொட்டி எனக்கு கண்ணீர் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு எப்படி கில்ட்டின்னு சொன்னா, அந்த கில்ட்டியை என்னால உணர்ந்து கொள்ளுகளா. இவளுக்கு வந்த புள்ளைக்கு வயது 11 வருஷம் தான். எத்தனை வருஷம்? 11 வருஷம். ஒரு மனிதன் தௌபா செய்யறதுக்கு ஒரு பொம்பளை புள்ள காரணமா இருப்பான். ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் மனிதனுடைய வாழ்க்கையில ஹிஸ்டரியை படிச்சு பாருங்க பார்ப்போம். எதைக்கும் ஒரு பொம்பளை பின்னிக்கிப்பான், ஒரு பெண். இன்னைக்கு பெண்கள் வந்துட்டு பி ஃபார் பியூட்டியும், டி ஃபார் டான்ஸும், சி ஃபார் எஸ் ஃபார் ஸ்விமல்ல. இவங்க எங்கட சக்சஸ்ஃபுல், எங்கட வெற்றிக்கு பின்னுக்கு இருக்கக்கூடியவங்க. நான் கதை சொல்றேன், குர்ஆனுடைய கதை, ஆச்சரியமான கதை இதெல்லாம். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் புல் இல்ல, ஆல்மோஸ்ட் புல் இல்ல, துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு 3 வருஷத்துல புல் இல்லைன்னு சொன்னா அந்த பெண் சைக்காலஜிக்கலி அப்படியே பாதிக்கப்பட்டுவா. ஒன்றே அவக்கு புள்ளல் என்று அவக்கு சைக்கோ, 2வது எந்த ஒரு ஒகேஷன்லயும் ஃபங்க்ஷனுக்கும் போகலாம். யாரு இன்னும் இல்லையா, டாக்டர்கிட்ட போடலையா, அங்க போங்கோ இங்க போங்கோ. இது ஒரு சமூகத்தில் உள்ள ப்ராப்ளம். இதுக்கு சொல்றது மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி நீங்க கேட்க கூடாது. இது இஸ்லாம். இது என்னது, ஒரு ஆளுடைய பேசணும், சுருக்கமா சொல்லுவாங்க, நான் எத்தனையோ ஃபாரினர்ஸோட பழங்குவேன்,